الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகவல்ல அல்லாஹ் அவன் பேர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். மண் படைத்து மனித குலம் படைத்து மண்ணையும் விண்ணையும் படைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் மன்னனான அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உரித்தானது. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். தன்னல்லாதோரை வணங்குவதை முற்றிலும் வெறுப்பவன் என்பதாக மனதினால் உண்மைப்படுத்தியதன் பிற்பாடு வாங்கினால் விண்ணப்பம் செய்கின்றேன். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தாலே துஆலம் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் காரூனே மதீனா சையீதுல் ஆலம் சையீதுல் உம்மா ஷஃபீஉல் மஹ்ஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத் பர்யந்தம் அன்னாரை உண்மையான முறையிலே பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரக்காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நல்லதை கேட்போம், அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு இடத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் அவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி விரும்புகின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பத்தினர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பத்தினர்கள் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் இன்னும் நஸீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, வானத்தினுடைய பூமியினுடைய ஆட்சி ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கைவசத்திலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, நாம் விரும்பியது போன்ற வாழ்க்கை அல்ல இது. அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ
அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உருண்டோடிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் விரும்பியது போன்ற வாழ்க்கை என்றால் இந்த உலகத்தில் நாம் நினைத்த அனைத்து காரியங்களும் நடக்க வேண்டும். நாம் விரும்பியது போன்று எம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே கழிய வேண்டும். ஆனால் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை உருண்டோடிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றை விரும்புகிறீர்கள், நான் ஒன்றை நாடுகிறேன். நீங்கள் விரும்புகின்றது சில நேரம் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் நாடியது தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் நான் ஆரம்பத்திலே ஓதிய குர்ஆனுடைய வசனம், பிள்ளைகளையும் எமக்கு பாக்கியமாக அல்லாஹ் அப்படித்தான் தந்திருக்கின்றான். பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய கொடை என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னுடைய ஹுதுபா பிரசங்கமும் எனக்கு தலைப்பாக இன்று ஹுதுபா பிரசங்கம் நிகழ்த்தும்படி பணித்த தலைப்பு, பிள்ளை வளர்ப்பு எப்படி நாம் அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பை எப்படி நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை வளர்ப்பிலே நாம் பொடுபோக்கு செய்யும் பொழுது பெற்றோர்களாகிய நாம் எப்படியாப்பட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற தலைப்பிலே ஹுதுபா பிரசங்கத்தை நிகழ்த்தும்படி பணித்ததற்கு அமைவாக என்னுடைய ஹுதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ் 4 விதமான குடும்பங்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலகத்திலே 4 விதமான வகை குடும்பத்தினர்கள் தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது வகையினர் யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் சிலர்களுக்கு பெண் குழந்தையை மாத்திரம் சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். யாரை போன்று என்றால் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை போன்று, ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை போன்று அவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. பெண் குழந்தைகளை மாத்திரம்தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். சிலர்கள் யோசிக்கலாம், ஏன் அல்லாஹ் எனக்கு பெண் குழந்தையை மாத்திரம் தந்திருக்கிறான், ஆண் குழந்தையை ஏன் அல்லாஹ் தராமல் இருந்தான்? அல்லாஹ்வை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. ஆண் குழந்தையை சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் தராமல் இருந்ததும் அல்லாஹ்வுடைய கொடை. பெண் குழந்தையை மாத்திரம் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு கொடுத்ததும் அல்லாஹ்வுடைய கொடை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மகள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனைவி. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மருமகன். அந்த பெண்ணை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, அவள் ஒழுக்கமுள்ள பெண், அவள் ஒரு சிறந்த ஒரு பெண், முஸ்லிம் சமூகத்திற்கே தலை சிறந்த ஒழுக்கமுள்ள ஒரு பெண் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, எனவே சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுவும் அல்லாஹ்வுடைய கொடைதான். இரண்டாவது, சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், ஆண் குழந்தையை மாத்திரம் அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கின்றான். யாரை போன்று? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை போன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் 8 ஆண் பிள்ளைகளை கொடுத்தான். அவர்களுக்கு பெண் பிள்ளையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த 8 ஆண் பிள்ளைகளில் பிரபல்யம் அடைந்தது 2 ஆண் பிள்ளை தான். அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், அது போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்.
ஏனைய 6 ஆண் குழந்தைகளும் பிரபல்யம் கிடையாது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது ஆண் குழந்தையை, அதுவும் கொடை. யாருக்காவது ஆண் குழந்தையை மாத்திரம் அல்லாஹ் தந்திருக்கிறானா? பெண் குழந்தையை அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தரவில்லையா? அதுவும் அல்லாஹ்வுடைய கொடைத்தான் சகோதரர்களே. மூன்றாவது சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளையும் அள்ளி கொடுத்திருக்கின்றான், அதாவது பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் சில குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். யாரை போன்று? எம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் 3 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். 3 ஆண் குழந்தைகள் காசிம், தாஹிர், இப்ராஹிம். அதே போன்று 4 பெண் பிள்ளைகள் ஸைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன. ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை அல்லாஹ் கலந்து கொடுத்தான். எனவே 3 சாரார்களை சொல்லிவிட்டேன். 4வது சாரார் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதுவும் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய கொடைதான். வயஜஅலு மய்யஷாஉ அகீமா. சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்காமல் அல்லாஹ் விட்டிருக்கின்றான். சில தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. சில குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அதுவும் அல்லாஹ்வுடைய கொடைத்தான். குழந்தையை அல்லாஹ் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்காமல் இருந்ததும் நலவு தான் சகோதரர்களே, கெடுதி கிடையாது. யாரை போன்று? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்று அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே 4 வகையான குடும்பங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். 4 வகையினர்களாக மக்கள் உலகத்திலே குடும்பங்களாக வாழ்கிறார்கள். சிலர்களுக்கு பெண் குழந்தை மாத்திரம், சிலர்களுக்கு ஆண் குழந்தை மாத்திரம், சிலர்களுக்கு 2 குழந்தைகளும் கலந்து, சிலர்களை குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் கொடை என்பதாகத்தான் குர்ஆன் பேசுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த விடயம் தான், பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை எவ்வாறு கொடையாக மாற்றுவது? ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவரை பார்த்து நாம் சொல்லுகிறோம், கொஞ்சம் வசதியாக இருக்கிறார், கொடத்தானே என்பதாக சொல்வோம். அதே போன்று அல்லாஹ் இந்த குழந்தையை கொடையாக தந்ததை எப்படி கொடையாக மாற்றுவது? சிறந்த குழந்தையாக என்னுடைய குழந்தைகளை எவ்வாறு மாற்றுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, பிள்ளைகளுடைய 3 வயதான வயதெல்லைகள் இருக்கிறது. முதலாவது 1 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும். இந்த காலப்பகுதியில் குழந்தைகளுக்கு ஒரு நாளும் கஷ்டம் கொடுக்க கூடாது. அந்த குழந்தைகளை செல்லமாக வளர்க்க வேண்டும், அன்பு காட்டி வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதி குழந்தைகள் சிரித்து விளையாடக்கூடிய காலப்பகுதி. இரண்டாவது ஒரு காலப்பகுதி இருக்கிறது, 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும். இதுதான் மிக முக்கியமான வயது. எப்பொழுது ஒரு குழந்தை 7 வயதை அடைந்து விட்டதோ
அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வினாடியையும் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடத்தையும் கவனிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான காலப்பகுதி இதுதான். பிள்ளைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய வயது இதுதான். அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வயது இதுதான். 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த வயதெல்லைக்குள்ளே நாம் வளர்க்க தவறிவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு எந்த ஒரு ஹதரத்தாலும் அந்த குழந்தையை திருத்த முடியாது. அதற்கு பிறகு அந்த குழந்தையை திருத்துவது ரொம்ப கஷ்டம். வளர்க்க வேண்டிய காலப்பகுதியில் குழந்தைகளுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். சிறந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் காலப்பகுதி ரொம்ப முக்கியம் என்றால், அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டு உங்களுடைய குழந்தைக்கு ஏவுங்கள். எப்பொழுது ஏவுங்கள்? வஹும் அப்னாஉ சப்இ ஸினீன், ஹதீஸுன் ஸஹீஹ். 7 வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்பதாக அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 10 வயதை அடைந்தும் தொழவில்லையா, அப்பொழுது அந்த குழந்தையை தண்டியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு தகப்பன் 7 வயதை அடைந்து குழந்தைக்கு தொழும்படி ஏவுகின்றானோ அந்த தகப்பனால் மாத்திரம்தான் 10 வயதை அடைந்தால் குழந்தைக்கு அடிக்க முடியும். 7 வயதை அடையும் பொழுது தொழுகையை கொண்டு ஏவவில்லை என்றால் 10 வயதிலே அந்த தகப்பனுக்கு, அதாவது அந்த குழந்தைக்கு அடிக்க முடியாது. தகப்பனைத்தான் திருத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே ரொம்ப முக்கியமான காலப்பகுதி இது. ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க கூடிய காலப்பகுதி தான் இது சகோதரிகளே. அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அன்பதஹு நபாத்தன் ஹஸனா, பயிர்களை எப்படி நீங்கள் கண்காணிப்பீர்களோ, ஒரு மரத்தை நட்டு எப்படி நீங்கள் கண்காணிப்பீர்களோ, ஒரு விவசாய நிலத்தை எப்படி நீங்கள் கண்காணிப்பீர்களோ, அப்படி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்காணித்து அழகான முறையில் வளருங்கள். அல்லாஹ் சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்தையினுடைய நல்ல குணமும் தாயினுடைய நல்ல ஒழுக்கமும் தான் அந்த குழந்தையில் பிரதிபலிக்கும். சகோதரிகளே, ஒரு அரபு கவிதை இருக்கிறது. அல் உம்மு மதரஸத்துன் இலா அதத்தஹா, ஆரம்ப ஆக பெரிய பள்ளிக்கூடம் தாய்தான். சகோதரிகளே, தாய்தான். பள்ளிக்கூடம் பெற்றோர்கள் தான். அவர்கள் இருந்து தான் நல்ல ஒழுக்கங்கள் உருவாக்க வேண்டும். சிறந்த குணங்கள் பெற்றோர்களிடமிருந்து தான் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அவனுடைய மகனை அழைத்துக் கொண்டு வருகிறான். வந்து அந்த தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்லுகிறான், என்னுடைய குழந்தை சொல் கேட்பது கிடையாது, கொஞ்சம் மோசமாகவே நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு செல்கிறான், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அந்த தந்தை முறைப்பாடு செய்கிறார்.
அந்த மகன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டான், அமீருல் முஃமினீன் அவர்களே, பிள்ளைகள் பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம் ரொம்ப தெளிவாக பேசி இருக்கிறது. ஆனால் அதே மார்க்கம் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை பேசவில்லையா? இன்னும் அந்த குழந்தை கேட்டது, அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு தந்தை பிள்ளைக்கு எத்தனை விதமான கடமைகளை செய்ய வேண்டும் என்று ஆரம்பமாக சொல்லுங்களேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மகனே, ஒரு தகப்பன், ஒரு தந்தை அவனுடைய குழந்தைக்காக, அவனுடைய பிள்ளைக்காக 3 விதமான கடமைகளை செய்ய வேண்டும் மகனே. மகன் சொன்னான், ஒவ்வொன்றாக சொல்லுங்களேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மகனே, உன்னுடைய தந்தை உன்னை பெற்றெடுப்பதற்காக ஆரம்பமாக சிறந்த ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் மகனே. இரண்டாவதாக சொன்னார்கள், குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு, அதாவது நல்ல ஒரு அழகான அர்த்தமுள்ள ஒரு பெயரை வைக்க வேண்டும் மகனே. மூன்றாவதாக சொன்னார்கள், தந்தை தான் அவன், அதாவது பிள்ளைக்கு மார்க்கத்தை பற்றி, குர்ஆனை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் மகனே என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பார்த்து சொன்னான், என்னுடைய தந்தை இது 3ஐயும் எனக்கு செய்யவில்லையே கலீஃபா. என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? ஜுஹுல், மலத்தை உருட்டக்கூடிய வண்டு என்ற கருத்து. அது போன்று என்னுடைய தந்தை இருக்குகிறாரே. வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா, ஒரு சொல் சரி, ஒரு எழுத்து சரி எனக்கு இதுவரை, அதாவது நல்ல விடயங்களை படித்து தந்ததே கிடையாதே. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாட்டையை எடுத்தார்கள் தந்தைக்கு அடிப்பதற்கு. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, பிள்ளை சரியாக இல்லையே என்று கவலைப்படுவதற்கு முன்னால் ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும், பெற்றோராகிய நான் சரியா? பிள்ளை சரியாக வளர மாட்டானே என்று கவலைப்படுவதற்கு முன்னால் ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும், பிள்ளையை வளர்க்கக்கூடிய, பிள்ளையை பெற்றெடுத்த நான் சரியா? தந்தை அபூஜஹலுடைய வேலையை செய்து கொண்டு மகன் ஹஸனுல் பஸரியாக வேண்டும் என்றால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி நடக்கும் சகோதரிகளே? நிச்சயமாக நடக்கவே நடக்காது. சிறந்த பெற்றோராக, அவருடைய விடயத்தில் ஒரு உஸ்தாதாக இருந்து செயற்பட்டால் மாத்திரமே சிறந்த பிச்சலங்களை உருவாக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் ஒவ்வொரு அசைவாக நிமிடத்துக்கு நிமிடம் கவனிக்கப்பட வேண்டும் சகோதரிகளே. மூன்றாவது ஒரு பகுதி 14 வயதிலிருந்து 21 வயது வரைக்கும். இது வளர்க்கும் வயதல்ல, நாம் வளர்த்ததை பார்க்கும் வயது. சரியாக செயற்படுகிறானா? நான் 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் வளர்த்த முறை சரியா என்று பார்த்து அழகு பார்க்கும் வயது தான் சகோதரர்களே 14 வயதிலிருந்து 21 வயது வரைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, பெற்றோர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்துன் நூர்
பேசுகிறது. பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை கூட பெற்றோர்கள் தான் படித்துக் கொடுக்க வேண்டும். என்னுடைய மகளிடத்தில் நான் சொல்ல வேண்டும், திருமணமான பிறகு கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தான் படித்துக் கொடுக்க வேண்டும். என்னுடைய மகளிடத்தில் பெற்றோராகிய நான் சொல்ல வேண்டும், திருமண வயதை அடையப் போகிறானா, மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் என்று நான் பெற்றோராகிய நான் படித்துக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய் தந்தை படித்துக் கொடுக்க வேண்டும். சகோதரிகளே, இதனை வீட்டில் தாய் தந்தை படித்துக் கொடுத்தால் இதற்கு பெயர் ஒழுக்கம். இதே விடயத்தை பாடசாலையில் அல்லது பாதையில் யாரோ ஒருவர் படித்துக் கொடுத்தால் அதற்கு பெயர் நாசம். வீட்டில் படித்துக் கொடுத்தால் அதற்கு பெயர் ஒழுக்கம். ரோட்டில் படித்தால் அதற்கு பெயர் நாசம். சகோதரர்களே, பெற்றோராகிய நாம் தான் அனைத்து விடயங்களையும் படித்துக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று உலகமே மாறிவிட்டது. ஒரு மகனுடைய கமக்கட்டிலே முடிவளர்ந்திருக்கிறது. அதை தகப்பனாகிய எனக்கு சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. ஹஸரத், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். என்னுடைய மகளுடைய மாதவிடாயினுடைய காலப்பகுதியில் எப்படி நான் அந்த மாதவிடாயினுடைய காலப்பகுதியில் மகளிடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் குழந்தைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். மகளுக்கு நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகளை வளர்த்து காட்டினார்கள். ஹஸ்ரத்தே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சமூகத்துக்கு படிப்பினையாக முன் உதாரணமாக வளர்த்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தால் மட்டுமே தான் துன்பத்திலே நம்முடைய பிள்ளை எமக்கு கை கொடுக்கும். சகோதரிகளே, நாம் நம்முடைய குழந்தையை சரியாக வளர்த்தால் மாத்திரம்தான் துன்பத்தில் நம்முடைய குழந்தை எமக்கு கை கொடுக்கும். எம்முடைய மகன் மகள் எமக்கு கை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, பெற்றோர்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பக்கத்திலே வைத்து வளர்க்க வேண்டும். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே சுஜூதிலே இருக்கும் பொழுது அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்திலே குடலை போட்டார்களே, எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். அந்த குடலை எடுத்தது யார்? மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். எத்துணையோ பேர்கள் இருந்தாலும் மகளுக்கு தான் உணர்வு வந்தது, தந்தையினுடைய கழுத்திலே போடப்பட்ட குடலை அகற்றுவதற்கு. அதே போன்று உஹதுடைய யுத்தத்திலே அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெற்றியிலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடியது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். அந்த இடத்திற்கு சென்று பெரும் பாயை சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரத்தம் வரக்கூடிய இடத்திலே வைத்து நிறுத்தாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போன்று சிறந்த ஒரு குழந்தையாக, சிறந்த ஒரு மகனாக, சிறந்த ஒரு மகனாக எம்முடைய குழந்தையை வளர்த்தால் மாத்திரம்தான் துன்பத்தில் அந்த மகன்
அந்த மகள் எமக்கு கை கொடுப்பாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு மாற்றமான முறையில் அவர்கள் மோசமான முறையில் வளர்ந்தால் எம்மை நிச்சயமாக கவனிக்க மாட்டார்கள். எம்முடைய சொத்து செல்வங்களை மாத்திரம் எடுத்துவிட்டு அவர்கள் சொத்து செல்வங்களை சுகம் காணுவதில் மாத்திரம் நிறுத்தி விடுவார்கள். தொடர்பை எமக்கு எந்தவித பிரயோஜனத்தையும் அந்த குழந்தைகளால் எதிர்காலத்தில் அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போலத்தான் இன்னும் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்பை படித்து தந்தார்கள். சுபுகுடைய தொழுகைக்கு ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுது, அதாவது அறையை தட்டி பிள்ளைகளை எழுப்பிவிட்டு தான் சுபுகுடைய தொழுகைக்கு செல்வார்கள். சகோதரர்களே, இது சிறு வயதில் மாத்திரமல்ல, திருமணம் ஆன பிறகும் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடித்து விட்டார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் மகளுடைய வீடு. மருமகன் வீட்டில் தான் திருமணம் முடித்து விட்டார்கள். தான் சுபுகுடைய தொழுகைக்கு செல்லும் பொழுது வீட்டை தட்டி எழுப்பாட்டி விட்டு தான் செல்வார்கள். சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் மாத்திரம் சுபுகுக்கு பள்ளிக்கு வந்து சரி வராது, எம்முடைய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். எம்முடைய மகள்மார்களை வீட்டில் எழுப்பாட்டி விட்டு வர வேண்டும். எம்முடைய மனைவியை வீட்டில் எழுப்பாட்டி விட்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அது போன்று இன்னும் படித்து தந்தார்கள். பிள்ளைகளோடு இரகசியமாக பேச வேண்டும். எம்முடைய ரகசியங்களை பிள்ளைகளிடத்தில் பரிமாறிக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்னுடைய தந்தை என் மீது வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே உருவாக்குவதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி சகோதரிகளே, அணுகுமுறைகள் பல இருக்கிறது. எம்முடைய ரகசியங்களை குழந்தைகளோடு, அதாவது தனியாக இருக்கும் பொழுது எம்முடைய ரகசியங்களை பேசிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வீட்டுகள், அதாவது வீடுகளிலே தந்தை வருவதாக இருந்தால் அந்த வீடே அமைதியாகிவிடும். எப்பொழுது தந்தை வீட்டை விட்டும் வெளியேறி செல்வார் என்று தான் சில வீடுகள், அதாவது வீடுகளில் குழந்தைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல ஒரு பெற்றோருக்கு, நல்ல ஒரு தகப்பனுக்கு அது அடையாளம் அல்ல. பிள்ளைகள் பெற்றோரை எதிர்பார்த்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் வந்தால், குறிப்பாக தந்தை வந்தால் அந்த ஊரே சந்தோஷமாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரகசியம் பேசினார்கள். மகளிடத்தில் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சக்கராத்துடைய வேதனையிலே இருக்கிறார்கள். சக்கராத்துடைய அந்த கட்டத்திலே இருக்கிறார்கள். பாத்திமாவிடத்திலே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இரகசியம் பேசினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், என்ன உங்களுடைய தந்தை பேசியது? தந்தையுடைய ரகசியத்தை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனால் தந்தை மரணித்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார்கள். இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். ஆரம்பமாக தந்தையினுடைய ரகசியத்தை கேட்டு நான் அழுதேன். இரண்டாவதாக சிரித்தேன். முதலாவது ஏன் அழுதேன்? தந்தையினுடைய மரணத்தினுடைய, அதாவது உலகத்தை விட்டும் பிரிய போகிறாரே, இனி அவரை காண முடியாது என்று அழுதேன். இரண்டாவதாக ஏன் சிரித்தேன்? சுவர்க்கத்தில் என்னோடு தான் பாத்திமா நீங்கள் இருப்பீர்கள் என்று என்னுடைய தந்தை சொன்னார்.
நான் சிரித்தேன் என்று அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட ஒரு தலைப்பு தான். அதற்கு அடுத்த விடயமாக பிள்ளைகளுக்கு நாம் அடிக்கடி துஆ செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு அடிக்கடி துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ தான் சிறந்த பிள்ளையாக எம்முடைய குழந்தைகளை மாற்றும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. எத்துணை பெற்றோர்களுக்கு பாடம் சகோதரர்களே. இந்த துஆ மனனம் செய்வோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி என்பவர் அதாவது கொடை, குழந்தை என்பவர் ஒரு கொடை. இந்த துஆவும் அதைத்தான் சொல்லித் தருகிறது. மனைவியோடு சேர்வதற்கு வெறுப்பாக இருக்கிறதா? இந்த துஆவை ஓதுவோம். குழந்தைகளுடைய நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் மோசமாகி செல்கிறதா? இந்த துஆவை ஓதுவோம். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை கொண்டு எனக்கு சந்தோஷத்தை தந்துவிடியா அல்லாஹ், எனக்கு மனநிம்மதியை தந்துவிடியா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை கொண்டு எனக்கு கண்குளிர்ச்சியை தந்துவிடியா அல்லாஹ் என்ற துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் சகோதரிகளே. ஒவ்வொரு குழந்தைகளை பார்க்கும் நேரத்தில் எல்லாம் ஓத வேண்டும். தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சிறந்த குழந்தை யார் தெரியுமா? நான் மரணித்ததன் பின்னால் எனக்காக அந்த குழந்தை துஆ செய்கிறானா? பெற்றோர்களுக்கு எப்படி துஆ கேட்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சிறு வயதிலே எப்படி என்னுடைய பெற்றோர்கள் இரக்கம் காட்டினார்களோ இப்பொழுது அவர்கள் வயோதிபம் அடைந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு இரக்கம் காட்டிவிடு யா அல்லாஹ். என்னுடைய குழந்தை இந்த துஆவை கேட்கிறானா? என்னுடைய குழந்தை எனக்காக துஆ செய்கிறானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆ செய்யவில்லையா? நாம் தான் நம்முடைய குழந்தையை உருவாக்க வேண்டும் சகோதரிகளே, உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சக்கராத்திலே இருக்கிறார்கள். பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள், நான் மரணிக்கப் போகிறேன், எனக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பிள்ளைகள் கேட்டார்கள், என்ன செய்ய வேண்டும் தந்தையே? சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். நான் மரணித்ததன் பின்னால் என்னை அடக்கம் செய்துவிட்டு மக்கள் எல்லாம் ஓடோடி சென்று விடுவார்கள். ஆனால் உணர்வு பூர்வமாக கவலையை உணர்வது பிள்ளைகள் தான். எனவே நீங்கள் எனக்காக கபருக்கு அருகாமையில் இருந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு போடும் அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளிடத்திலே சொன்னார்கள். அந்த பிள்ளைகளும் அது போன்று ஒட்டகத்தை அறுத்து உரித்து பங்கு போடும் அளவு என்றால் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் தேவைப்படும். எனவே பிள்ளைகள் அது போன்று அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். இப்படியாப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் சகோதரிகளே. அப்பொழுது தான் மறுமையில் நிம்மதியாக வாழலாம், சுவர்க்கத்தில் நிம்மதியாக வாழலாம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, சில மக்களுக்கு சுவர்க்கத்திலே அந்தஸ்து கூடிக்கொண்டே செல்லும். அல்லாஹ்விடத்திலே காரணம் கேட்பார்கள், நான் பெரிதாக எந்த அமலும் செய்யவில்லையே. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அந்தஸ்து உயர்த்தப்படக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்னுடைய குழந்தை உனக்காக செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார்,
அதனால் தன்னுடைய அந்தஸ்து சுவனத்திலே உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சிறந்த பிள்ளையாக உலகத்தில் வளர்த்தால் மாத்திரம் தான் கண்குளிர்ச்சி அடைய முடியும் சகோதரர்களே. இல்லை என்றால் உலகத்திலே மனம் உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டி வரும், மன நோயாளியாக மாற வேண்டி வரும். அதே போன்று கியாமத்திலும் மோசமான இடத்தை சந்திக்க வேண்டி வரும் சகோதரிகளே. எனவே அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் கொடையாக தந்த குழந்தை பாக்கியத்தை சிறந்த குழந்தையாக மாற்ற வேண்டுமா? அவர்களை மோசமான முறையில் வளர விடுவதை விட நாம் கண்காணித்து சிறந்த முறையில் அவர்களை வளர்ப்போமேயானால், சிறந்த பிச்சலங்களை உருவாக்குவோமேயானால், மார்க்கத்தை, தீனை, ஈமானை, தக்வாவை கொடுத்து சிறந்த குழந்தைகளை உருவாக்குவோமேயானால், இந்த உலகத்திலே நிச்சயமாக அந்த குழந்தை மூலமாக கண்குளிர்ச்சி கிடைக்கும். நாளைய கியாமத்தில் மேலான சோனத்திலும் எமக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும் சகோதரிகளே. எனவே ரப்புல் இஸ்ஸ ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த குழந்தையை சாலிஹான குழந்தைகளாக மாற்றி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. சிறந்த குழந்தைகளாக மாற்றுவாயாக. தக்வா உள்ள குழந்தைகளாக மாற்றுவாயாக. மோசமான காரியங்கள், பாவமான விடயங்கள் செய்வதை விட்டு எங்களுடைய குழந்தைகளையும் எங்களையும் பாதுகாப்பாயாக. உலக அறிவை காட்டி தந்த ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நுபுவத்தினுடைய இல்மை காட்டி தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்ச்சி ஆளாக்கிய ஸ்ரீதர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. நோய்களை குணப்படுத்துவாயாக. இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. 100 தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. எங்களுடைய நண்பர்கள், மனைவி மக்கள், சந்ததிகள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.